குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கணும், அம்மாவுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும். அப்படி ஒரு ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் தோசை ரெடி பண்ணி கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வேக வச்ச ஸ்வீட் கார்னை ஒரு கை அளவு எடுத்துக்கலாம். அதோட 2 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 2 கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பெருசாக 3 தோசை வர அளவுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுட்டு அதில் இந்த அரைச்சி வச்ச மிக்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்னோடய பேபிக்கு 1 இயர் ஆகலைன்றதுனால இதில் சால்ட் ஆட் பண்ணல. 1 இயருக்கு மேலே இருக்க குழந்தைங்களா இருந்தால் சால்ட் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது ஊற்றி தோசை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். பேபிஸ்க்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அதில் செஞ்சு கொடுக்கலாம். இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா கூட அரைச்சி சேர்த்திக்கலாம். இதில் ஸ்வீட் கார்ன் இருக்கிறனால மைல்டான ஸ்வீட்னஸோடு இருக்கும். அதனால் பேபிஸ்க்கு தனியாக கொடுத்தாலே சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா கொஞ்சமாக கர்ட் வச்சு கூட கொடுக்கலாம். என்னோடய பேபிக்கு இந்த தோசை ரொம்ப பிடிச்சது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.